ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, அவசரமான செய்தி என் செல்லமே, உன்னிடம் பேசியே ஆக வேண்டும். இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் உத்தரவு என் செல்லமே. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. எந்த ஆபத்திலிருந்தும் என்னுடைய நாமத்தை முருகா முருகா என்று மனதார நினைத்தாலே போதும். அந்த தருணத்தில் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலித்து நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து விடுவேன். பிறகு பார், உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் என் செல்லமே. வெற்றிகள் உன்னை வந்தடையும். இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா? உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும். உனக்கு நான் எத்தனை முறை சொல்வது? உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா? உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா? உன் மனதில் இருக்கும் துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்க, அவற்றையே நினைத்து நினைத்து புலம்பி உன் மனதை பெரும் ரணமாக்கி வைத்துள்ளாய். இதோ இந்த முருகப்பெருமான் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்து தந்து முடிப்பேன், கவலைப்படாதே. ஆனால் நீ சற்று அதுவரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான காரியத்தை நான் செய்யாமல் இருப்பேனா? உன்னை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று உன் மனதில் எந்த வகையில் நான் உனக்கு காண்பித்தால் நீ நேர்மறை வழியில் வருவாய் என்பதை நான் அறிவேன். இதோ உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில், உனக்கான சுற்றத்தில் உன்னை சேர்ப்பேன். அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும், துணிச்சலோடு செயல்படு. நல்ல நிலைமையில் வளர்ந்து நல்லதொரு விதமாக வாழப்போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் இருள் சூழாது, நான் பார்த்துக்கொள்வேன். எல்லோருக்கும் நீ உண்மையாக இரு, உன் கடமையை மட்டும் செய். முயன்றால் எதுவும் முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும். ஆனால் எதற்கெடுத்தாலும் மனக்குழப்பத்துடன் கடந்த சில மாதங்களாகவும் சில நாட்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஏன்? உன் மனதில் நிம்மதியில்லை, பயம் சூழ்ந்து கொண்டது என்று நீ உனக்குள்ளேயே புலம்புவது எனக்கு நன்றாக புரிகிறது. இவையெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் உன் முருகப்பெருமான் உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன். உன்னை பிடிக்காதவர்களால் தான் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. கூட இருந்தே கழுத்தறுக்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு சங்கடங்கள் நிறைய இருக்கிறது என் செல்லமே. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பார்த்து பழகு. யாரும் கெட்டவர்கள் இல்லைதான், சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக மாறிக்கொள்கிறார்கள். உனக்கு எது சரி எது தேவையில்லை என்று எனக்கு தெரியும் அல்லவா? உன்னை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று உன் மனதில் உனக்கு நான் நல்ல வகையாகத்தான் காமிப்பேன். ஆகவே கவலையில்லாமல் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். பிறகு உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும், நட்சத்திரமாக ஜொலிக்கும். நம்பிக்கை இழக்கும் காலகட்டத்தில் நீ இருக்கிறாய். இப்போது உன் கர்ம வினைகளின் படிதான் இது. உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. இதையெல்லாம் அழித்து சாதனை காலமாக இந்த முருகப்பெருமான் மாற்றப் போகிறேன். பொறுமையாக இரு, கோபத்தை குறைத்துக்கொள். பிறரிடம் மனக்கசப்பு இருந்தாலும் அன்பாக பேசு, பழகு. உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் அழகாக இருந்தால் யாரும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே. என் செல்ல குழந்தை, நீ எல்லாவற்றிலும் நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும். இதுதானே இந்த முருகப்பெருமானின் விருப்பம். அதற்காகத்தானே நான் உன்னை இப்போது தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி உன்னை தயார்படுத்தும் வேளையில் நான் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நீ என்னை நோக்கி வா. முருகா முருகா என்று என்னை முழுதாக நம்பி நேரடியாக என்னிடத்தில் ஓடிவா. மற்றவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். எனவே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே, நாம் தனிமைப்படுத்தி விட்டோமே என்று எப்போதும் நீ நினைக்கக்கூடாது. நீ எங்கு இருக்கிறாய்? உனக்கு என்னென்ன தேவை? நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று மற்றும் என்னிடம் உன் வளர்ச்சிக்கான திட்டமே இருக்கிறது.
உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது. அது உன்னை வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டமாகும். ஆகவே உன்னையும் உன் குடும்பத்தோடு உன்னதமான வாழ வைக்கும் திட்டம்தான் அந்த திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கப் போகிறேன். ஆகவே உன்னுடைய பாதையை என் செல்லப்பிள்ளை நீதான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். எல்லோரும் ஒரே பாதையில் போய்க் கொண்டிருக்கிறார்கள், பின்தொடர்ந்து போக வேண்டாம். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது என்று நினைக்க வேண்டும். எத்தனையோ பேர் உனக்கு கெடுதல் பண்ணலாம், எத்தனையோ பேர் உன்னை கைதூக்கியும் விடலாம். எல்லோருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நம்ம நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை கைவிடாது என்று முதலில் நீ நம்ப வேண்டும். அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளக்கூடாது என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் உன்னை தவிர எதுவுமே மிக சிறந்தது இல்லை என்று முதலில் நீ நினை. ஒப்பிட்டு பார்க்க தொடங்கிவிட்டால் பொறாமை வரத் தொடங்கிவிடும். பொறாமை என்பது கொடிய வியாதி. நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் போதும். எல்லாவற்றையுமே நாமே கடந்து போய்விடலாம். நம்மளே நம்ம வாழ்க்கையிலேயே போராட்டம் பண்ணிவிட்டு நமக்கு நாமே ஆறுதல் சொல்லி கொண்டோமானால் மன அழுத்தம் என்பதே இருக்காது தானே. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நமக்கு நாமே தோழனாக ஆகி மாறிக்கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உன்னை நீ மாற்றிக்கொண்டாயானால் பிரச்சனை எதுவுமே பெரிதாகவே இருக்காது. உன் நன்மைக்காகத்தான் இந்த முருகப்பெருமான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன். நம்பிக்கையோடு தைரியமாக இரு. தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் இழந்து விடக்கூடாது. உனக்கு இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம், நாளை மிக மோசமானதாக கூட இருக்கலாம். தன்னம்பிக்கை இழந்து விட்டால் உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. இன்றைய பொழுது ரொம்ப கஷ்டம், நாளைய பொழுது ரொம்ப மோசம் இருந்தால் கூட நிச்சயமானால் நாளைய மறுதினம் என்பது ரொம்ப பிரகாசமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையிலே இன்பம் துன்பத்தை பார்த்து தான் நாம் வளர்ந்திருக்கிறோம். கஷ்டப்பட்டாலே நல்லது நடக்கப் போகுதுன்னு தானே அர்த்தம். ஆகவே நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கோ. வாழ்க்கையில் நீ அடிபட்டு கொண்டே வருகிறாய் என்றால் அடுத்த கட்டம் உனக்கு ஏற்ற வாழ்க்கை கட்டமாகத்தான் இருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம், ஒரு ராட்டினம் போலத்தான். மேலே தூக்கி கீழே இறக்கி ஒரு சுற்று போலத்தான் எல்லாமே இருக்கும். ஆகவே வாழ்க்கையில் ரொம்ப நடைமுறையாக இருந்துக்கங்க. எதையும் சுலபமாக எடுத்துக்கோ. சுலபமாக அனைத்தையும் சரி பண்ணி விடன. உனக்கு மனதைரியமும் துணிச்சலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.